எத்தன நாளைக்கு தான் ஸ்னோவ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெறிக்க வெறிக்க பார்க்க, இன்னைக்கு எப்படியாவது கீழ இறங்கி ஒரு ஸ்னோமேன் பண்ணிடலான்னு ஜாக்கெட்டுக்குள்ளலாம் மாட்டிட்டு இறங்கிட்டேன். ஸ்னோமேன் பண்றப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா ஃபினிஷ் பண்றப்போ சூனியம் வைக்கிற பொம்மை மாரியே இருந்துச்சு. சரி வேற யாராவது ஸ்னோமேன் அழகா பண்ணியிருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தா, நிஜமாலே ஒருத்தவங்க ஸ்னோமேன் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் ஓசில ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி ஸ்னோவ பார்த்துட்டு எப்படி விளையாடாம இருக்க? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஸ்னோவ எத்துற விளையாட்டு ஒண்ணு தான். அத விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா வீட்டுக்கு வரதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருச்சு. டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பாப்பா கூட்டிட்டு மறுபடியும் கீழே வந்தாச்சு. பாப்பா ஸ்னோவை பார்த்துட்டு குளிருதுன்னு அழுவான்னு பார்த்தா அவ ஸ்னோக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருந்தா. மறுநாள் காலையிலயும் இந்த ஸ்னோ விடல. சரி பாப்பாக்கு தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஆச்சே, கட் அவுட்லாம் ரெடி பண்ணிட்டு அழகா போட்டோ எடுக்கலாம்னு கீழே கூட்டு வந்துட்டோம். மேடம் ஒரே குஷி ஆயிட்டாங்க. பாப்பாக்கு 2-3 லேயர் ட்ரெஸ் போட்டு அழகா படுக்க வச்சு போட்டோ எடுத்தாச்சு. போட்டோ எடுக்கிற வரைக்கும் அவ ஜாலியா இருந்தா. ஆனா எங்களுக்கு கை கால்லாம் விரைச்சு போயிடுச்சு. வர அவசரத்துல குல்லாவும் போடலாம், கிளவுஸும் மாட்டல. அப்புறம் ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழகா ஸ்னோமேன் பண்ணியிருந்தது. அது கூட பாப்பா வச்சு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் ஆக ஆக முட்டை புரோட்டா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. சரி சாப்பிட்டா போச்சுன்னு வண்டியை மதுரை தட்டுக்கடைக்கு விட்டுட்டு முட்டை புரோட்டா சாப்பிட்டு அன்னைக்கு டேவை முடிச்சிட்டோம்.